ஒரு ஆக சிறந்த மருந்து, ஒரு ஆக சிறந்த நிவாரணி அப்படின்னா, காலத்த நெறைய பேர் சொல்லுவாங்க. காலம் எல்லாத்தையும் மாத்தும், எல்லாத்தையும் மறக்க வைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஒரு விஷயம் படிச்சேன். எப்படின்னா, ஒருத்தங்க வந்து நம்ம எதிர்பார்க்குற மாரி பண்ணல, அவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னா, மேபி அது அவங்க தெரியாம பண்றாங்கன்ற பட்சத்தில, கொஞ்சம் அவங்களுக்கான ஸ்பேஸ், டைம் குடுங்க அப்படின்றாங்க. அவங்க அவங்களோட தப்ப, ஆமா நான் பண்றது தப்பில்ல அப்படின்னு ரியலைஸ் பண்ற அளவுக்கு அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்றாங்க. சரியான ஆங்கிளில் இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணுங்கிறது தேவை. ஏன்னா நம்ம ரொம்ப சான்ஸ் கொடுத்துட்டே இருக்க முடியாது. பட்டு ஒருத்தங்க அவங்களோட தப்பை ரியலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னாங்க. இன்னொரு கோட் ஒன்று பார்த்தேன். அதாவது ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் போகுது அப்படின்னா அதை வந்து அவங்களோட பாஸ்ட்டை சொல்லி, அப்போ நீ அப்படி தானே இருந்த, நீ அதுதானே பண்ண அப்படின்னு சொல்லி ஒருத்தரோட பாஸ்ட்டை வச்சு அந்த ஆர்கியூமெண்ட்டை லாக் பண்ணக்கூடாது. அது வந்து அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாள் தாங்காது அப்படின்னாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தனுடைய தப்பு திருந்தி மேலே வராங்கன்ற பட்சத்தில் வந்துட்டுல்ல, சரி ஓகே அதை விட்டுறலாம் அப்படின்னு அந்த பழசை மறந்துட்டு அன்னைய நாள் அந்த நிமிஷம் என்னவோ அதை யோசித்து அதுக்காக செயல்படுற பட்சத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஸோ எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் இதை நம்ம யூஸ்